காது கேட்காத வாய் பேச முடியாத பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. நடுநிசையில மாற்றுத்திறனாளி பெண்ணை வேட்டையாடிய காம மிருகங்களை போலீஸ் சுட்டுப்பிடித்த கதை இது. காலில் குண்டடிப்பட்ட காயத்தோடு காவல்துறையினர் அலேக்காக தூக்கி செல்லும் இவர்கள்தான் முன்தினம் இரவு மாற்றுத்திறனாளி பெண்ணை துரத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த காம பிசாசுகள். காவல்துறையின் செக் போஸ்ட் அருகிலேயே நடந்த துணிகர சம்பவத்தின் பின்னணியை அறிய விசாரணையில் களமிறங்கினோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பலராம்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காது கேட்காத வாய் பேச முடியாத இளம்பெண் கடந்த திங்கட்கிழமை இரவு உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். காவல்துறையின் உயர் அதிகாரிகள் குடியிருக்கும் பகுதி என்பதாலும் அருகிலேயே போலீஸ் செக் போஸ்ட் அமைந்திருந்த காரணத்தினாலும் அந்த மாற்றுத்திறனாளி பெண் இரவில் தனியாக நடந்து செல்வதை பாதுகாப்பாகவே உணர்ந்திருக்கிறார். ஆனால் அன்று அவருடைய நம்பிக்கை பொய்த்திருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் இளம் பெண்ணை பின்தொடர்ந்து வந்த 2 போதை ஆசாமிகள் திடீரென அவரை வழிமறித்து தங்களுடைய பாலியல் இச்சைக்கு இணங்க அழைத்துள்ளனர். பதறிப்போன இளம்பெண் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடியுள்ளார். இளம்பெண் காது கேட்காத வாய் பேச முடியாதவர் என்பதை தெரிந்ததும் போதை ஆசாமிகளுக்குள் தைரியம் பிறந்திருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் மாற்றுத்திறனாளி பெண்ணை விடாமல் துரத்தி சென்றவர்கள் அவரை கடத்தி சென்று போலீஸ் செக் போஸ்ட் அருகிலேயே உள்ள ஆள் அரவமற்ற இடத்தில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். உறவினர் வீட்டிலிருந்து கிளம்பிய மகள் வெகுநேரமாகியும் வீடு திரும்பாத காரணத்தால் சந்தேகமடைந்த பெற்றோர் அவரை தேடி சென்றுள்ளனர். அப்போது அவர் செக் போஸ்ட் அருகே ஆடைகள் களைந்து அலங்கோலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போயுள்ளனர். உடனடியாக மகளை மீட்டு மருத்துவமனையிலும் அனுமதித்துள்ளனர். தற்போது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். நடந்த சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து மாற்றுத்திறனாளி பெண் மீள முடியாமல் தவிப்பதாக உறவினர்கள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். காவல்துறை உயர் அதிகாரிகளின் குடியிருப்பு இருக்கும் இடத்தின் அருகிலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பது ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தையும் உலுக்கி போட்டது. நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்துள்ளனர். அதில் அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை 2 வாலிபர்கள் 2 வீலரில் சேஸ் செய்து சென்றது பதிவாகியுள்ளது. குற்றவாளிகள் அன்கூர் வர்மா மற்றும் ஹர்ஷித் பாண்டேவை அடையாளம் கண்ட காவல்துறையினர் சம்பவம் நடந்து 24 மணி நேரத்திற்குள் இருவரையும் சுற்றி வளைத்துள்ளனர். ஆனால் காவல்துறையினரை பார்த்ததும் குற்றவாளிகள் தப்பி ஓட முயன்றிருக்கிறார்கள். அதன் காரணமாக இருவரின் காலிலும் துப்பாக்கியால் காவல்துறையினர் சுட்டு பிடித்துள்ளனர். சம்பவம் நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் பல இடங்களில் வேலையே செய்யவில்லை. அதோடு இரவு செக் போஸ்டில் காவல்துறையினர் டியூட்டியில் இருந்தாலோ அல்லது ரோந்து பணி மேற்கொண்டிருந்தாலோ இந்த சம்பவமே நடந்திருக்காது என காவல்துறையின் மீது அப்பகுதிவாசிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். என்கவுண்டர் மூலம் சுட்டு பிடிக்கப்பட்ட அன்கூர் வர்மா மற்றும் ஹர்ஷித் பாண்டே ஆகிய இருவரையும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்த காவல்துறையினர் அவர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அவர்கள் இதே பாணியில் வேறு ஏதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது தெரியவரும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.